பிரைஸ் தி லார்ட். இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்களை தொடரும்போது ஒரே ஒரு காரியம் சொல்லிட்டு தொடரணும்னு நினைச்சேன். நம்ம அந்த தியானத்துல பார்த்தப்ப கூட அந்த அந்த 4 வாரத்துல எனக்கு தெரிஞ்சு 4 பேரை மரணத்திலிருந்து விடுவிக்கும்படியாக நம்ம ஜெபித்தோம். அவர்கள் விடுவிக்கப்பட்டாங்க. அப்ப ரொம்ப எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, எவ்வளவு ஒரு சீரியஸான ஒரு பொறுப்பை நம்ம கையில கொடுத்திருக்காரு. இட்ஸ் போத் அ ப்ரிவிலேஜ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது பொறுப்பும் சரி, இது ஸ்லாக்கியமுமா இருக்குது. நம்ம ஜெபிக்காமல் இருந்திருந்தால், நம்ம கேஷுவலா இருந்திருந்தா, அந்த அந்த 4 பேர் உயிரோட இன்னைக்கு இருப்பாங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம கையில வல்லமையை கொடுத்திருக்கிறாரு, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், பொறுப்பை கொடுத்திருக்கிறார், சந்தர்ப்பங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்திருக்காரு. ஸோ நம்ம எல்லாரும் அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். அதே சமயம் நம்ம இதை சீரியஸாக எடுத்துக்கணும். ஆமென். எப்பெல்லாம் நமக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்குதோ, அதுக்காக கடமைக்காக இல்லை, ஆவியானவர் நிச்சயமா அந்த இடத்துக்கு கூட்டு போவாரு, அந்த சூழ்நிலைகளை திறப்பாரு. அவர் நமக்கு அந்த சரியான வார்த்தைகள் எல்லாம் கொடுப்பார். ஏதோ கடமைக்காக பயத்துக்காக இல்லை. when we pray with the real burden of the Holy Spirit, that means Holy Spirit is asking us to pray and He will answer. Amen. அந்த அந்த ஒரு நல்ல ஒரு ஹோலி ஸ்பிரிட்டுக்கு நம்ம அவருடைய வழி நடத்துதலுக்கு சென்சிட்டிவாக இருந்தால் நாம் நிச்சயமாய் பல வெற்றிகளை காணலாம். இதுக்கான கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலிருந்து நாம் இந்த வாரத்திலிருந்து சுவிசேஷங்களில் இருக்கிற ஓமைகளில் குறிப்பாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இருக்கிற ஓமைகளை கொஞ்சம் பார்ப்போம். இயேசு கிறிஸ்து ஓமையில பேசுனதுக்கு காரணம், அது ரொம்ப எளிதாக கேஷுவலாக இருக்கவங்களுக்கு புரியாமல், இதை அவர் யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ, யார் ராஜ்யத்தின் ரகசியங்களை தேடுகிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம் அதை சொல்லிக் கொடுத்தார். இட்ஸ் லைக் எ கோடட் மெசேஜ். ஸோ த பேரபிள்ஸ் ஆர் meant for revealing to the people who are hungry, who are thirsty for the secrets of the kingdom, those who are seeking the kingdom, those who are seeking to obey the principles of the kingdom. இந்த ராஜ்யத்தை தேடுகிறவர்கள், ராஜ்யத்தின் கோட்பாடுகளை நான் அறிய வேண்டும், அதை கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு மாத்திரம் ஆவியானவர் இயேசு கிறிஸ்து போதித்ததை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அதனால் நம்ம அந்த ஒரு சீரியஸ்னோட இருந்தோம்னா இந்த இந்த காரியங்கள்லையும் நமக்கு நிச்சயமாய் நல்ல தெளிவு வரும். ஏன்னா நிறைய இந்த ஓமைகளை பார்க்கும்போது நம்ம நிறைய தடவை அப்படியே மேம்போக்காக பார்த்துட்டு போயிடுறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னதை பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். பரலோக ராஜ்யம் இந்த விதைக்கு ஒப்பா இருக்குது, பரலோக ராஜ்யம் இப்படி இருக்குதுன்னு கரெக்டாக ஆரம்பித்தோன்னு சொல்லுவார். அதை கவனிக்கணும். அதில் வந்து நமக்கு நிறைய நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லி கொடுத்தார். Today I'm going to talk about the 2 banquets about the kingdom of God that are described in the parables in the New Testament. புதிய ஏற்பாட்டில் 2 அதாவது விருந்துகள், கல்யாண விருந்துல 2 விருந்துகள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக குறித்து இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமையில் இருக்குது. ஒன்று மத்தேயுலையும் இன்னொன்று லூக்காலையும். இந்த செய்தி, இன்னைக்கு கொடுக்கிற செய்தி நமக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தி. என்ன எச்சரிப்புனா, நாம் தேவனோடு நமக்கு இருக்கிற உறவை குறித்து நாம் இது அப்படியே போகும் என்ற ஒரு அசம்ஷன், ஒரு மேம்போக்கான ஒரு நினைப்பில் இருக்கிறோம். அந்த உறவு நமக்கு உண்மையிலேயே இருக்கா இல்லையா என்று நம்ம சோதித்து பார்க்கணும். அதற்கான ஒரு எச்சரிப்பின் சத்தம். அதே போல இந்த ஓமைகள் நமக்கு 2 விதமான கேள்விகளையும் எழுப்புகிறது. முதலாவது, தேவன் இந்த ராஜ்யத்தில் கொடுப்பதை எப்படிப்பட்ட ஜனங்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள்? இரண்டாவது கேள்வி, எப்படிப்பட்ட ஜனங்கள் பெற்றுக்கொள்வதில்லை? இந்த 2ஐயும் குறித்து இதில் பார்க்க போறோம்.
அதனால இந்த இந்த காரியங்களை வைத்துக்கொண்டு நம்ம இந்த உவமைகளை பார்க்கும்போது கொஞ்சம் யோசிங்க. உங்களை குறித்து நான் என்ன குறித்து யோசிக்கணும். தேவனோட எனக்கு இருக்கிற உறவு உண்மையிலேயே இருக்குதா? இல்ல நானா கற்பனையில இருக்கிறானா? இந்த உறவு இந்த ஒரு உபதேசம், டாக்டரின்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறேனா? இல்ல எந்த அளவுக்கு இந்த ராஜ்யத்துல அவரோட உறவு இருக்குது? அது ஒரு கேள்வி எனக்குள்ள கேட்கணும் இதில பார்க்கும்போது. அது அடுத்தது தேவன் தன்னுடைய ராஜ்யத்திலே ஆசீர்வாதங்களையும் ஸ்லாக்கியங்களையும் கொடுக்கும்போது, எப்படிப்பட்டவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள்? எப்படிப்பட்ட ஜனங்கள் அதை பெற்றுக்கொள்வதில்லை? இந்த 3 கேள்வியை நீங்க மனசுல வச்சுட்டு பாருங்க. ம். இந்த 2 ஆம் விருந்துகளை குறித்த உவமையை பார்க்கிறதுக்கு முன்பாக, இதற்கு ஒரு அ அ இன்ட்ரோடக்ஷன் முகவுரையாக இத நல்லா புரிஞ்சுக்கணும்னா, இன்னொரு உவமை இருக்குது. திராட்சை தோட்டத்தை குறித்து. அதுக்கு அத முதல்ல பார்த்துவிட்டு நம்ம வருவோம். மத்தேயு 21க்கு எடுத்துக்குவோம். எல்லாரும் எல்லாரும் கொஞ்சம் பைபிள் பாருங்க. மத்தேயு 21 எடுத்துக்குவோம். அதில 33லேருந்து 36 வரைக்கும் 46 வரைக்கும் அந்த இது இருக்குது. ஆனா கொஞ்சம் யாராவது ஒருத்தர் எடுத்து கொஞ்சம் மெதுவா வாசிங்க. மற்றவங்க அவங்க வாசிக்கும்போது 33லேருந்து 40 வரைக்கும் முதல்ல வாசிப்போம். இதில என்னன்னா, இது வந்து ஒரு அ அ அந்த அந்த நிலத்துக்கு எஜமான். அது வீட்டு எஜமான் நம்ம இதில போட்டிருக்கு. அந்த அந்த திராட்சை தோட்டத்துக்கு எஜமான். அவர் திராட்சை தோட்டத்த குத்தகைக்கு விட்டு போயிருக்கார். சில அ வேலைக்காரங்களுக்கு அந்த திராட்சை தோட்டத்தை கவனிக்கிறவர்களுக்கு குத்தகையாக விட்டுட்டு போயிருக்கார். அவர் அ அ வரும்போது அவர் குத்தகைக்கு விட்டு போனதுக்கு பதிலாக உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்தியால அந்த ஒரு நெ நெ அ வயல குத்தகைக்கு விட்டாங்கன்னா, இதில இத்தனை மூட்டை அவங்க அந்த அறுவடை முடிஞ்சோனே குடுக்கணும். மீதியா வச்சுக்கலாம் ஒர்க்கர்ஸ். அவங்க பண்றவங்க. அப்படிதான் குடுப்பாங்க. அதேபோல இதிலயும் கனிகளை அந்த அந்த திராட்சை தோட்டத்தின் கனிகளை இவங்க குடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தார். ஆனால் அவர்கள் அ அதை செய்ய மாட்டோம் என்று மறுத்தாங்க. அ அது அதை குறித்து அந்த எஜமான், அந்த வீட்டு எஜமான், அ அந்த வயலின் எஜமான் என்ன செய்தார் என்பதை குறித்து கொஞ்சம் பார்க்க போறோம். யாராவது எடுத்தவங்க மத்தேயு 21 33லேருந்து 40 வரைக்கும் வாசிங்க. வேறொரு உவமையை கேளுங்கள். வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலியடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விற்று புறதேசத்துக்கு போயிருந்தான். கனிகாலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லெறிந்து கொண்டார்கள். பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேறொரு ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களையும் அப்படியே செய்தார்கள். கடைசியிலே அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவரிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரர் என்ன செய்வான் என்று கேட்டார். இதுல உங்களுக்கு நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லையா? அவங்க அந்த அந்த ஆட்கள் செய்தது. அ இது யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷத்துல கேட்கிறேன். யார குறித்து இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னு. அடுத்த அ 5 வசனத்துல 41லேருந்து 46ல அங்க கேட்டுக்கொண்டிருந்த இந்த உவமைய இந்த கதைய இந்த உவமைய கேட்டுக்கொண்டிருந்தவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். 41லேருந்து 46 வரைக்கும். அதற்கு அவர்கள் அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலும் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிரதான ஆசாரியாரும் பரிசேயரும் அவருடைய உவமைகளை கேட்டு தங்களை குறித்து சொல்லுகிறார் என்று அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள்.
ஆகிலும் ஜனங்கள் அவரை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியினால் அவர்களுக்கு பயந்திருந்தார்கள். இந்த தோட்டக்காரங்க தவறு பண்ணிட்டாங்க. என்ன பண்ணாங்க? அந்த தோட்டத்தை அவங்க கிட்ட குத்தகைக்கு விட்டு போனதுனால அவங்களே இந்த தோட்டத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு தவறான ஒரு முடிவுக்குள்ள இருந்தாங்க. அவங்களுக்கு உண்மையாக புரியல. அந்த ஓனர், இந்த தோட்டக்காரர் இவங்களை தோட்டத்தை கவனித்து கொள்ள தான் இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு தவிர, அதே போல அந்த அந்த கொடுத்ததுனால இவங்களுக்கு அந்த தோட்டக்காரருக்கு இவங்க செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது என்பதை குறித்தும் சரியாக அவங்க புரிந்து கொள்ளலை. ஆனா அதுல முக்கியமான காரியம் என்னன்னா, கனியை கூறுது தான் அங்க பிரச்சனை. ஏனென்றால் அந்த திராட்சை தோட்டத்தை அவர் யாருக்கிட்ட விடுறாருன்னா, யாரு அவருக்கு கனியை சரியான நேரத்தில் கொடுப்பாங்களோ. இந்த நேரத்தில் இதை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஜனமாகிய யூத ஜனங்களுக்கு இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீ தேவன் எதிர்பார்க்கிற, விரும்புகிற, அவர் கட்டளையிட்ட கனியை நீ கொடுக்காவிட்டால், நீதியின் கனி, விசுவாசத்தின் கனி, இரக்கத்தின் கனி, இதைகளை நீ கொடுக்காவிட்டால், தேவன் உன்னிடத்திலிருந்து இந்த திராட்சை தோட்டத்தை எடுத்து விட்டு இன்னொரு தேசத்துக்கு, இன்னொரு ஜனங்களுக்கு கொடுத்துருவார். The kingdom of God will be taken from you, Jewish people, and given to a nation bearing the fruits of it. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த நேஷன், அந்த ஜனங்கள்னு தமிழ்ல போட்டிருக்கு. அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்கன்றது இங்கிலீஷ்ல நேஷன் போட்டிருக்கோம். ஆனா கிரேக்க பாஷையில எத்தனாஸ், அதுக்கு அர்த்தம் புறஜாதிகள் என்றுதான் நார்மலா அதை மொழிபெயர்ப்பாங்க. அதனால அதை சொல்லும் போதே அங்க இருந்த யூத ஜனங்களுக்கு அந்த 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 எத்தனாஸ் அல்லது எபிரேயில கோயிம்னு சொல்லுவாங்க. அந்த புறஜாதிகள் என்றாலே அவங்க அதை ரொம்ப கீழே தான் பார்ப்பாங்க. அவங்கள உங்களுக்கு தெரியும், இப்போ அப்போஸ்தலர் நடபடிகளை கூட சில சமயங்களில் பேதுரு கூட இந்த ரட்சிக்கப்பட்டு ஒரே சபையில் இருக்கும்போது கூட அந்த புறஜாதிகளோடு சாப்பிடாம வேற இடத்துல உட்காந்து சாப்பிட்டு மாய்மாலம் பண்ணான்னு சொல்லி பவுல் அவனை கண்டித்தான் போட்டிருக்கு. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள அந்த ஃபீலிங் உண்டு. நமக்கு தெரியும் சில ஜாதிகள் இதை குறித்து நம்ம நாட்டில் இருக்கிறது தெரியும். அதை விட ஸ்ட்ராங் அங்க. அதனால இயேசு கிறிஸ்து அவங்க கிட்ட சொல்லும்போது, யூத ஜனங்களே, உங்களுடைய சுதந்திரம், உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிறதை நீங்க இழக்கிற ஒரு அபாயத்தில் இருக்கீங்க. தேவன் எதிர்பார்க்கிற கனியை, அவர் கொடுக்க வேண்டிய கனியை நீ கொடுக்கவில்லை என்றால், தேவன் அந்த ராஜ்யத்தை உன்னிடத்திலிருந்து எடுத்து இந்த புறஜாதிகளுக்கும் கொடுத்துருவார். இதை கேட்கும் போதே அந்த யூதர்களுக்கு அவ்வளவு அது மோசமான வார்த்தையா இருக்கும். ஒரு யூத கோத்திரத்திலிருந்து இன்னொரு யூத கோத்திரத்துக்கு கொடுக்கறதுனா கூட வேற காரியம். ஆனா அவங்க கிட்டே இருந்து எடுத்து புறஜாதிகளுக்கு, தாழ்த்தப்பட்டவர்கள், தொடப்படாதவர்கள், அவர்களோட உட்காந்து சாப்பிடக்கூட கூடாது, அவங்க கிணறுல தண்ணியை கூட வாங்கக்கூடாது, இப்படிலாம் இருக்கிறவங்க அவங்களுக்கு போய் தேவன் கொடுக்க போறாரு. ஏனென்றால் தேவன் இந்த யூத ஜனங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு ஸ்லாக்கியங்களையும் அழைப்பையும் கொடுத்து ஆசீர்வாதங்களையும் கொடுத்து இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு கையில வசனத்தை கொடுத்து அவர்களுக்கு தீர்க்கதரிசிகளை கொடுத்து இதெல்லாம் செய்து அவர்களோடு முகமுகமாய் பேசி இதையெல்லாம் செய்தவர் அந்த ஜனங்களாலே இதை கிரகிக்க கூட முடியல. அந்த ஒரு அந்தஸ்து, அந்த ஒரு ஸ்லாக்கியமுள்ள இடத்துல இருந்து இதெல்லாம் எடுத்து புறஜாதிகளுக்கு வேற ஒருத்தங்களுக்கு கொடுப்பாரு தேவன் என்பதை குறித்து அவங்களால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. இயேசு கிறிஸ்து சொன்னது, இந்த ஜனங்கள், இந்த புதிய தேசம் என்பது தேவன் கொண்டு வந்திருக்கிறார். பேதுரு இந்த ஜனங்களை பத்தி இப்படி சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள்.
இந்த இந்த பீப்புள், ஸ்பெஷல் பீப்புள் who belong to God, இந்த விசேஷமான ஜனங்கள், தேவனுக்கு சொந்தமான ஜனங்கள். இதில் யூத கோத்திரத்து யூதர்களும் இருக்கலாம், கிரேக்கர்களும் இருக்கலாம், எல்லாரும் இருக்கலாம், புறஜாதிகளும் இருக்கலாம். அவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்து சேர்ந்தவங்க. இங்கே என்ன பிரச்சனை? இயேசு கிறிஸ்து ஒரு பிரச்சனையை சொல்கிறார். இதுக்கு தான் அந்த விருந்துக்கு வரப்போகிறோம். இந்த அந்த அந்த நேரத்தில் அந்த யூத ஜனங்கள் அதில் பார்த்தீங்களா, அந்த கடைசியில் புரிஞ்சுக்கிட்டாங்க. அங்கே இருக்கிற சில பேர், பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அதை கேட்டுட்டு தங்களை குறித்து தான் சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க பிரச்சனை என்னன்னா, தங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு நல்ல உறவு இருக்குது என்று ஒரு அதுலேயே இருக்கிறாங்க, அந்த அந்த ஒரு கற்பனையில். ஆனால் தங்களுடைய தவறான நடவடிக்கையினால, தவறான கிரியைகளினாலே அதை இழந்து விட்டோம் என்று கூட அவங்களால தெரியல. 14 நூற்றாண்டுகள், 1400 வருஷத்துக்கு மேலாக அவர்களுக்கு இந்த உறவு ஆபிரகாம் நாட்களிலிருந்து இருந்துச்சு. அவர்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களிலும் விசேஷித்த ஜனங்கள். நீங்கள் பார்த்துருக்கீங்க. நாங்கள் எதுனாலே விசேஷித்தோம்னு அவங்க சொல்லுவாங்க. உலகத்தில் இருக்க சகல ஜாதிகளிலும் அவர்கள் விசேஷித்தவர்களாக இருந்தாங்க. எங்களுக்கு தான் ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், சர்வத்தையும் சிருஷ்டித்தவர் மோசே மூலமாக எங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை தேவன் எங்கள் கையில் தான் கொடுத்தார். எங்கள் கையில் தான் அவர் வந்து வாசிக்கிற ஆலயத்தை கட்ட சொன்னார். எங்களுக்கு தான் தன்னுடைய எல்லா தீர்க்கதரிசிகளையும் அனுப்பினார். நாங்கள் வைத்திருக்கிற அந்த ஆசாரியத்துவம் தான் தேவன் இந்த பூமியில ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆசாரியத்துவம். வேற எந்த ஆசாரியர்களையும் தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை. இதெல்லாம் உண்மை. ஆனால் இது எல்லாம் அவர்கள் தேவனோடு இருக்கிற உறவை பொறுத்தது. அதனால அந்த உறவு இருக்குதோ இல்லையோ, இதெல்லாம் இருக்கும் என்று அவர்கள் அனுமானிக்க முடியாது. அதனால்தான் என்னாச்சு, இயேசு கிறிஸ்து இங்கே பயங்கர எச்சரிக்கை கொடுக்கிறார். என்ன நடக்க போகுதுன்னு வருகிற சில வருஷங்களிலே, கொஞ்சம் வருஷம் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து மகிமைப்பட்ட ஒரு சில வருஷங்கள்ல இது ஆக்சுவலா தேவன் செய்ய போறார். அவர்களுக்கு இருந்த அந்த அந்த ஸ்லாக்கியமான அந்தஸ்திலிருந்து தேவன் அவர்களை எடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை, அந்த ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷத்தின் மூலமாய் இன்றைக்கு சபை என்று சொல்லுகிறோமே, இந்த புதிய ஒரு ஜனங்கள், புதிய தேசத்துக்கு கொடுத்துட்டார். இந்த புதிய தேசம், இந்த புதிய ஜனம் எல்லா உலகத்தில் இருக்க வித்தியாசமான ஜனக்கூட்டங்களிலிருந்து, ஜாதிகளிலிருந்து, மொழிகளிலிருந்து, யூதர்களோ புறஜாதிகளோ கிரேக்கர்களோ எல்லா இடத்துலேருந்தும் வந்து அவர்களை இணைத்து ஒரு புதிய தேசம், விசுவாசிகள், சபை என்கிற ஒரு புதிய நாடு, ஒரு புதிய தேசத்துக்கு இந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் எடுத்து கொடுக்க போறார். இயேசு கிறிஸ்து சொன்னது அது சங்கீதம் 118 தீர்க்கதரிசிகளால் எச்சரிக்கப்படுகிறார். நீங்க பார்த்தது இல்லையான்னு கேட்கிறார். அவர் கேட்கிறார் இல்லையா, அந்த நீங்க ஒரு காலம் வாசிக்கலையா, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? தன்னை குறித்து சொல்லுகிறார். மேசியாவை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த ஜனங்கள் கீழ்ப்படியாமல் வந்த தீர்க்கதரிசிகளை எல்லாம் அவங்க புறக்கணித்து கொண்டே இருந்தாங்க. பல தீர்க்கதரிசிகளை வெட்டி கொண்டாங்க. இப்படி தொடர்ந்து அவர் அனுப்பிய ஊழியக்காரர்களை நிராகரித்து கொண்டே இருந்தாங்க. பின்னால குமாரனையே பிதா அனுப்பிய போது குமாரனையும் நிராகரித்தார்கள். இந்த ராஜ்யம் தங்களுடையதுதான் என்று யோசித்து கொண்டிருந்தாங்க. ஆனால் இது நீங்க வேதத்துல ஒரு காலம் வாசிக்கவில்லையா? இந்த கல்லின் மேல் தன்னை குறித்து சொல்லுகிறார். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற தத்துவம் என்னது? இந்த கல்லின் மேல் அப்படின்னா நீ வந்து ராபாயா இருக்கலாம், ஆசாரியனா இருக்கலாம், வேதபாரகனா இருக்கலாம், மூப்பர்களா இருக்கலாம். நீ யாரா இருந்தாலும்
நீ என்னை நீ மறுதலிக்கிறாய். ஆனால் நான் தான், இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் தான் மூலைக்கல், சீஃப் கார்னர்ஸ்டோன். இந்த நீ கட்டியிருக்கிற இந்த இந்த தேவனுடைய ராஜ்யம் என்கிற அந்த பில்டிங், இது இந்த மூலைக்கல்லை பொறுத்து இருக்குது. மூலைக்கல்ல தான் அப்பெல்லாம் பில்டிங் கட்ட முடியும். அதுக்கு இந்த எச்சரிப்பு சத்தம் வரும்போது இதுல 2 விதமாய் ஒரு மனுஷன் இதுக்கு பதில் சொல்லலாம். இந்த 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 மூலைக்கல்லை பார்க்கும்போது, இயேசு என்கிற கல்லை பார்க்கும்போது, நாம் இந்த கல்லின் மேல் மனம் திரும்பி விழுந்து முழங்கால் போட்டு நம்மையே இந்த சரணாகதியாய் இந்த கல்லின் மேலே விழுந்து, ஆண்டவரே எனக்கு இரங்கும், பிதாவே எனக்கு இரங்கும் என்று கதறினால் உனக்கு இரக்கம், நீ இரக்கம் பெறுவாய், நீ உடைக்கப்படுவாய். உன்னுடைய எல்லா விதமான பெருமைகள், இருமாப்பு, உன்னுடைய மதவாதம், உனக்கு இருக்கிற தகுதி மேல, திறமை மேல, அந்தஸ்து மேல இருக்கிற எல்லா நம்பிக்கையும் இவையெல்லாம் நொறுக்கப்படும். ஆனால் நீ ரட்சிக்கப்படுவாய். அதற்கு பதிலாக நீ இந்த கல் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தாவிட்டால், உன்னை தாழ்மைப்படுத்தாவிட்டால், தேவனுடைய இரக்கம் உனக்கு தேவை என்று நீ அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், சீக்கிரமாய் இந்த கல் உன்மேல் விழுகும். அப்போது உன்னை அது நொறுக்கும், அது உன்னை அழிக்கும், உன்னை ரட்சிக்காது. இந்த 2 சாய்ஸ் தான் ஜனங்களுக்கு இருக்குது. இயேசு கிறிஸ்து என்பவர் நாம் இரக்கத்தையும் ரட்சிப்பையும் நம்முடைய நாம் உடைந்து நறுங்குண்ட இருதயத்தோடு அவரிடத்தில் போகும்போது அவரிடத்துல இரக்கத்தையும் ரட்சிப்பையும் பெறலாம். அப்படிப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் அது முடியாது என்று சொன்னால், அதே இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே தெய்வீக நியாயத்தீர்ப்பை அவர் கொண்டு வந்து ஒரேடியாக உன்னை நோக்கி விடுவார். இதான் 2 வழி. நடு வழி ஏதாவது 3வது வழி கிடையாது. அதனால பல பேர் என்ன செய்யறாங்க, நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கல, இயேசுவை பின்பற்றுவேன், அவரிடத்துல சரணாகதி அடைவேன்னு இல்லை, ஆனாலும் நான் சர்ச்சுக்கு போவேன், இதை செய்வேன், அதை செய்வேன். அவரை நான் மறுதலிக்கல பிரதர், மறுதலிக்கல, அவர் இருக்கட்டும். அப்ப நம்ம இந்த மதில் மேல் பூனைன்னு ஒரு இந்த ரிலிஜன், நான் வாரம் ஒரு நாள் சர்ச்சுக்கு போறேன், இது செய்யறேன், அதை செய்யறேன், அந்த இடத்துல இருக்க பார்க்குறோம் நிறைய பேர். நமக்கு ஒரு நியூட்ரல் கிரவுண்ட், இதுவும் இல்லை அதுவும் இல்லை. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகாதீங்க பிரதர், ஆண்டவர்கிட்ட போய் அப்படி பண்ணாதீங்க, இந்த பக்கம் போகாதீங்க, அப்படி நடுவில் இருங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த நடுவுல ஒரு சான்ஸே கொடுக்கல. அவர் சொன்னாரு, என்னோட இராதவன், இயேசு கிறிஸ்து சொன்னாரு, எனக்கு விரோதியாய் இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். இட்ஸ் வெரி கிளியர். ஹீ தட் இஸ் நாட் வித் மீ இஸ் அகெயின்ஸ்ட் மீ. நீ அவர்கிட்ட போய் சரணாகதி அடைந்து அவரிடத்துல மன்னிப்பை கேட்டு இரக்கம் பெற்று அவர் சொல்லுவதையெல்லாம் செய்யாவிட்டால் நீ அவருக்கு எதிராக இருக்கிறாய். இது ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு காரியம். There are only 2 possibles. Whether you are fully inside the kingdom or you are outside the kingdom. நீ முழுசுமாய் ராஜ்யத்தில் இருக்கிறியா, வெளியே இருக்கிறியா? இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தில், என்னுடைய இருதயத்தில் நாம் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற உறவை குறித்து, நாம் எப்படிப்பட்ட உறவு இருக்கிறது என்பதை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். அதை குறித்து ஒரு அனுமானம் பண்ணாதீங்க. டோன்ட் ப்ரிசியூம், டோன்ட் அஸ்யூம். ஒருவேளை நீங்க கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து வந்திருக்கலாம், உங்க அப்பா தாத்தா எல்லாம் யாராவது ஊழியக்காரங்களா இருந்திருக்கலாம், நீங்க ஒரு சபையில அங்கத்தினராக இருக்கலாம், பைபிளை கொடுத்து நிறைய தெரியலாம், பைபிளில் டிகிரி கூட வாங்கியிருக்கலாம், பைபிளில் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கலாம். அது கேள்வி கிடையாது. ஏன்னா அந்த இடத்துலையும் நிறைய பேர் இருந்தாங்க, வேத பாரகர், பரிசேயர்லாம், அவங்களுக்கு நிறைய டிகிரிலாம் இருந்துச்சு. The question is this: where do you stand in your relationship with Jesus? நீ இயேசுவோடு இருக்கிற உறவுல நீ எங்க இருக்கிற? Are you with him? நீ அவரோட இருக்கிறியா? If you are with him, you will be gathering. You will be positively serving him, doing what he commands. நீ அவரோட இருந்தால், அவரோட சேர்ந்து நீ சேர்ப்ப ராஜ்யத்துக்காக. அவருக்கு சரியான எல்லா காரியங்களிலும் சாதகமாய் அவருக்கு கீழ்ப்படிந்து
அவருக்கு ஊழியம் செய்வர். அவர் சொல்லுவதை கேட்பர். நீ அவரோட இல்லாவிட்டால் அவருக்கு எதிராக இருக்கிறாய். அதை நீங்க ஏற்றுக்கொள்ளுகிறீங்களோ இல்லையோ, நான் கிறிஸ்தவன், நான் இது உண்டு, என் பேர் இது இப்படி இருக்குது, நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன், அதெல்லாம் ஓகே. ஆனால் அவரோடு நீ இணைந்து இருக்காவிட்டால் அவருக்கு எதிராக இருக்கிறாய். அப்படின்னா அவருக்கு எதிராக இருக்கிறோம்னா நாம் சிதறடிக்கிறோம், அதாவது வீணடிக்கிறோம். என்னத்தை வீணடிக்கிறோம் கேட்கலாம் நீங்க. தேவன் உங்க கையில கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் வீணடிக்கிறீங்க. உங்க வாழ்க்கை, உங்க தாளந்துகள், உங்க நேரம், உங்க பணம் எல்லாம் வீணாகி கொண்டிருக்கிறது. இவைகள் சிதறடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. They are being squandered. என்னன்னா, ஒரு நிரந்தரமான நித்தியமான ஒரு காரியத்துக்காக அவைகள் செலவழிக்கப்படாமல் அநித்தியமான காரியங்களுக்காக செலவழிச்சிட்டு இருக்க. அதனால வேஸ்ட் பண்ற. தேவன் கொடுத்த எல்லா நேரம், டேலண்ட் எல்லாத்தையும். தேவனுடைய ராஜ்யத்துல நீ இன்றைக்கு சேர்த்து வைத்து அங்க இன்வெஸ்ட் பண்ணுவதை இல்லாம நீ அதை தவற விட்டு கொண்டிருக்கிறாய். அதனால இந்த 2 காரியம்தான் இருக்குது. ஒன்று, ஆண்டவரோட சேர்ந்து நீ சேர்க்கிற, அல்லது ஆண்டவருக்கு எதிராக நீ சிதறடிக்கிற. நமக்கு தெரியும் சரித்திரத்துல யூத ஜனங்களுக்கு ஆன சோகமான காரியம். இதை சொல்லும்போது நம்ம ஒரு பெருமையோட இருமாப்போட நம்ம அவங்களோட மேலன்னு சொல்லக்கூடாது. அப்படி இல்லை. இது ஆக்சுவலாக நடந்தது, சரித்திரத்தில் நடந்தது. 70 AD இயேசு கிறிஸ்து சொல்லி 40 வருஷம் கூட இல்லை, பக்கத்திலே நடந்த அந்த லைஃப் டைம்ல நிறைய பேர் பார்த்தாங்க. அதை அவர் சொன்னதை அவங்க கண்ணால பார்த்தாங்க. இந்த என்ன அவங்க செய்த ஒரு சோகமான தவறு என்னன்னா, தேவனோடு அவங்களுக்கு இல்லாத உறவை இருக்கிறது என்று நினைத்து கொண்டாங்க. தங்களுடைய பின்னணியினாலே, தங்களுக்கு இருக்கிற பேரினாலே, தங்க கையில் இருக்கிற புக்குனாலே, தாங்கள் போகிற அந்த ஆலயத்தினாலே தங்களுக்கு உறவு இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக நினச்சிக்கிட்டாங்க. அவங்களுக்கு தேவன் ஆதியிலிருந்து கொடுத்த 1400 வருஷமா கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்கள், எல்லா ஸ்லாக்கியங்களையும் தங்களுக்கு இருக்குன்னு நினைத்து கொண்டு, நான் இன்றைக்கு தேவனோடு இணைந்திருக்கிறேன்னா, எனக்கு நல்ல உறவு இருக்குதா என்பதை யோசிக்கலாம். இதுதான் இந்த ஸ்லாக்கியம் என்பதை குறித்து நீங்களும் நானும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஸ்லாக்கியம் என்பது நமக்கு ஒரு பெருமை வருவதற்கோ அல்லது இது எனக்கு எப்போதும் இருக்கும் என்று நினைப்பதற்கோ கிடையாது. அதற்கு மாறாக எல்லா ஸ்லாக்கியங்களோடும் பொறுப்பும் வருகிறது. ப்ரிவிலேஜஸ் கான்ஃபர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இயேசு கிறிஸ்து சொன்னார், யாருக்கு அதிகமாய் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்துல அதிகமாய் கேட்கப்படும். டு ஹூம் மச் இஸ் கிவன், ஆஃப் ஹிம் மச் வில் பி ரெக்வயர்ட். அப்ப தேவன் எனக்கு நிறைய ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் பிரதர், கிருபை கொடுத்திருக்கார், கிருபை மேல கிருபை, பிளஸ்ஸிங் அப்பான் பிளஸ்ஸிங் நிறைய கொடுத்திருக்காருன்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்ககிட்ட தேவன் இன்னும் அதிகமா இது உங்களுக்கு திராட்சை தோட்டத்தை குத்தகை கொடுத்திருக்காரு. இந்த ஆசீர்வாதங்களை குடும்பமா இருக்கலாம், உங்க சபையா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். ஆனா உங்ககிட்ட நிறைய எதிர்பார்ப்பார். திங்க் ஆஃப் த ப்ரிவிலேஜஸ் யூ ஹேவ். உங்களுக்கு இருக்கிற ஸ்லாக்கியங்களை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஆராதிப்பதற்கு இன்னைக்கு சுதந்திரம் இருக்குது. நமக்கு போதனைகள் 24 மணி நேரமும் கேட்கலாம். நீங்க வேதத்தை குறித்து பாருங்க. இந்த நமக்கு எனக்கு தெரியும், நான் ரட்சிக்கப்பட்டப்ப ஒரு ஃபுல் பைபிள் கிடைக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். முதல்ல ஒரு நியூ டெஸ்டமெண்ட் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஏக்கம், யாரு எனக்கு ஃபுல் பைபிள் கொடுப்பாங்களான்னு. பைபிள் ஸ்டோரும் கிடையாது, பைபிள் வாங்கிறதுக்கு பணமும் கிடையாது. எங்க காலேஜில் ஒரு மெக்கானிக்காக இருக்க நான் ரொம்ப அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன், பழைய ஏற்பாடெல்லாம் படிக்கணும்னு சொல்லி. புதிய ஏற்பாட்டை படித்து முடிச்சிட்டேன். ஒரு தடவை கொடுத்தாரு. இன்னைக்கு அந்த பைபிள் வச்சிருக்கேன். இப்போ ஒரு நாளைக்கு உங்ககிட்ட காட்டுறேன். அந்த பைபிளை பிச்சு பேஜெல்லாம் பிஞ்சு போனோம். அந்த அளவுக்கு இருந்த ஒரு நிலைமையில நான் இருந்திருக்கேன். இங்க இருக்கிற பல சகோதரர்களும் இருந்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நமக்கு இன்டர்நெட்டை போட்டா அத்தனை விதமான புக்கு, அவ்வளவு டீச்சிங் மெட்டீரியல், அவ்வளவு யூடியூப் செர்மன் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப 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 ஆச்சரியமான, எனக்கு நம்பவே முடியாத ஒரு காரியம் இது. ஆனால் யாருக்கு அதிகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவனிடத்திலே அதிகமாய் எதிர்பார்க்கப்படும்.
பாருங்க, நீங்க 28 நாளா நம்ம இங்க இருக்கிற எல்லாருமே கிட்டத்தட்ட வந்தீங்க. அந்த 28 நாள்ல பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா? அன்னைக்கு எத்தனை எத்தனை வருஷங்கள் அந்த அந்த ஆசிரியர்கள் ஸ்பெண்ட் பண்ணி, அவங்க அந்த தியானங்கள்லாம் பண்ணத நம்ம டக்குன்னு நம்ம கையில கிடைச்சிருச்சு. இங்கிலீஷ்ல, தமிழ்ல 2லயும் கிடைச்சிச்சு. அப்ப நம்மகிட்ட தேவன் எவ்வளவு ஸ்லாக்கியங்களை கொடுத்தவர். இதுவரைக்கும் பைபிள் பார்க்காதவங்க, இயேசுவின் பெயர கேட்காதவங்க பல கோடி ஜனங்கள் இன்னைக்கு உலகத்துல இருக்காங்க. அவங்க கிட்ட எதிர்பார்க்கிறத விட தேவன் நம்மகிட்ட அதிகமா எதிர்பார்க்கிறார். அவங்க அவங்களுடைய சொந்த லாங்குவேஜ்ல பைபிள் இல்லாம எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க சொந்த லாங்குவேஜ்லயோ, அவங்க அவங்க ஊர்லயோ ஒரு சர்ச் இல்லாம அவங்களுக்கு புரியிற அளவுக்கு போதனை இல்லாம இருக்கிறாங்க. பல நாடுகள்ல சவுதி அரேபியா, சைனா அந்த மாதிரி நிறைய நாடுகள் இருக்கு. அவங்க சபை கூட முடியாது. அதனால சகோதரனே, சகோதரியே, ஆனா அந்த மாதிரி கஷ்டத்துல இருக்க விசுவாசிகள் வாழ்க்கையில இருக்கிற கனிகளை பார்க்கும்போது அது மிகவும் ஆச்சரியமான. அதோட நம்ம எப்படி நம்முடைய கனிகளை எப்படி நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியும்? யோசிச்சு பார்ப்போம். நமக்கு இருக்கிற எல்லா ஸ்லாக்கியங்களையும் வைத்து நாம் அவர்களை விட அதிக கனி தருகிறவர்களாய் இருக்கிறோமா? அவர்களை விட அதிகமான நேரத்துல நம்ம ஜெபிக்கிறோமா? நம்முடைய நேரத்தை நம்ம என்ன செய்யறோம்? குறிப்பாக நான் கேட்கிறேன், நம்முடைய நேரத்துல எவ்வளவுக்கு நாம் இந்த சோஷியல் மீடியால வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, வாட்டெவர் இதுல எவ்வளவு நேரத்தை வீணடிக்கிறோம்? இந்த 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 சோஷியல் மீடியால பண்ணுகிற வீணடிக்கிற நேரங்கள் மோஸ்ட்லி அது நம்மை பரிசுத்தமா ஆக்காது. ஒருவேளை எதிர்ப்பதமாக அசுத்தத்துல நடத்தும். நீங்களும் நானும் இன்னைக்கு இந்த இந்த கனி தருகிற நம்ம திராட்சை தோட்டத்தில் கனி வரும்னா ஒரு சிம்பிளான ஒரு ரூல் இருக்குது. 2 காரியத்தை அப்படி பரிமாற்றம் பண்ணணும். யூ ஹேவ் டு எக்ஸ்சேஞ்ச் 2 திங்ஸ். நீங்க சோஷியல் மீடியால செலவிடுகிற நேரத்து ஜெபத்திலையும், பைபிள்லையும் அண்ட் பைபிள்லையும் ப்ரேயர்லையும் இருக்கிற நேரத்துல சோஷியல் மீடியால பண்ணீங்கன்னா கூட போதும். நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரலாம். நான் சோஷியல் மீடியா வேணாம்னு சொல்ல. அதுல பயனுள்ள சோஷியல் மீடியாலாம் இருக்குது. லிங்க்டின் அந்த மாதிரி. ஆனால் அதுல போய் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும்னு சொல்ல முடியாது. வேதத்துல இருக்கணும். பவுல் சொன்னாரு, நம்ம எல்லாருமே கிறிஸ்துவின் நியாயத்தீர்ப்பின் அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக நம்ம ஒரு நாள் நிக்கணும். இந்த இந்த சரீரத்தில் நம்ம செய்த ஒவ்வொரு காரியத்துக்கும் நன்மையோ தீமையோ ஒவ்வொன்றும் இருக்கும். அவர் சொன்னார், நன்மைக்காவது தீமைக்காவதுன்னு சொன்னார். 3வது தேர்ட் கேட்டகரி கிடையாது. நம்ம செய்வது ஒன்று நன்மை இல்லாட்டி தீமை. நம்ம ஒவ்வொருவரும் அதை கணக்கு கொடுக்கணும். நம்ம ஒவ்வொருவரும், நானும் சேர்த்து, எல்லாரும் தான். அதனால நம்ம மற்றவங்க செய்கிற தவறுகளை பிடிச்சி நோண்டிக்கிட்டு அவன் இதை செய்கிறான், அந்த தப்பு இல்லாட்டி அடுத்த சபையில் இது சரியில்லை, இந்த காங்கிரிகேஷன், இந்த கூட்டத்தில், இந்த ஃபெலோஷிப்பில் இது இல்லை, இப்படிலாம் அவங்களுக்காக நீ உங்ககிட்ட ஆண்டவர் கேட்க மாட்டார். எங்கள் குரூப்பில் ஒருத்தர் இருக்கார், தினம் எங்களை அடித்து சொல்லிகிட்டு இருக்கார், நீ மனம் திரும்பணும், நீ மனம் திரும்பணும். அது அவர் வேலை கிடையாது. ஏன்னா அவர் மனம் திரும்பாமல் உட்காந்துருக்கார். அதை தான் தேவன் பார்ப்பார். ஒரே ஒரு ஒரு நபருக்காக தான் நீங்க பதில் கொடுக்கணும் இயேசுகிட்ட. யாருக்கு தெரியுமா? உங்களுக்காக. நான் யாருக்காக பதில் கொடுக்கணும்? எனக்காக. ஆமென். ஸோ இதை மனசுல வச்சுக்கிட்டு, இந்த உவமையை மனசுல வச்சுக்கிட்டு இப்போ அந்த அந்த இந்த கல்யாணம் இந்த விருந்துக்கு வருவோம். முதலாவது மத்தேயில இருக்குது. எல்லாரும் திருப்பிக்குவோம். மத்தேயு 22. இந்த 2 விருந்தையும் விருந்து என்று இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்ல கூட பேங்க்வெட்னு இங்கிலீஷ்ல இருக்கு. மத்தேயில இருக்கிறது அது விருந்தாக இருந்தாலும் நம்ம நினைப்போம் ஒருவேளை நம்ம கலாச்சாரத்துப்படி மத்தியானமோ ராத்திரியோ சாப்பிட்டாங்க. ஆனால் ஒரு கிரேக்க பாஷையில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உபயோகப்படுத்தப்பட்ட பதம் அரிஸ்டான். அரிஸ்டான்னா பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவு. அடுத்தது பார்க்க போகிறது லூக்கால வர விருந்து. அதில் கிரேக்க பதம் யூஸ் பண்ணியிருக்கிறது டைகான். டைகான்னா இரவுல டின்னர், சப்பர், இரவுல சாப்பிட்றது. மத்தேயில இருக்கிறது ஒரு நாளின் முதல் சாப்பாடு.
லூக்கால இருக்கிறது ஒரு நாளின் கடைசி சாப்பாடு. இது ரெண்டையும் சரியா புரிஞ்சுக்கலன்னா இந்த இந்த 2 ஓமானத்துக்கும் உண்மையான ஒரு அர்த்தம் நமக்கு புரியாம போயிடும். அதனால தான் சொல்றேன், ஓமையெல்லாம் வந்து ஒரு கோடட் மெசேஜ் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. மத்தேயு 22ல திஸ் இஸ் அ பேரபிள் அபவுட் பிரேக்ஃபாஸ்ட் பேங்க்வெட். காலையில கொடுக்கப்பட்ட ஒரு விருந்து. நம்ம புது வருஷத்த ஆராதனை அப்ப நம்ம மார்னிங்ல நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறோம். விருந்து கொடுக்குறோம். அன்பின் விருந்து. அதுபோல இது யூத தேசத்துக்கு, யூத ஜனங்கள் வாழ்க்கையில நிறைவேறப்பட்டது. ஏன்னா ஆரம்பத்துல அவங்களுக்கு தான் இந்த ஸ்லாக்கியங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. இந்த விருந்து கொடுக்கப்பட்டது. அவர்கள் தான் முதலாவதாக இந்த அழைப்பை பெற்றார்கள். முதல் மத்தேயு 22ல 2:3 வாசிங்க. 2வது வசனமும் 3வது வசனம். தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். இந்த யூத ஜனங்களை முதலாவதாக அவர் அழைத்தார். அழைக்கப்பட்ட விருந்தாளிகள்ல அவங்க பேர் தான் இருந்துச்சு. ஆனால் அவர்கள் வரவில்லை, வர மனதாயில்லை. அடுத்த ஒரு 3 வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்திற்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவர் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு காரியம். இந்த முதல் காலையில அந்த விருந்துக்கு கூப்பிடும்போது முதல்ல சில பேர் அசட்டை பண்ணாங்க. சில பேர் அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டான். சில பேர் அனுப்பிச்சா இந்த இன்விடேஷன் கொண்டாந்தவங்களை பிடிச்சி அவங்கள அவமானப்படுத்தி கொலை செஞ்சாங்க. அப்ப 7வது வசனம் சொல்லியிருக்கு, ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலை பாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டரித்தார். சரித்திரத்துல இது கிபி 70வது வருஷம் நடந்துச்சு. ஆண்டவர் ரோம எதிரிகளை எருசலேமுக்கும் யூத ஜனங்களுக்கும் எதிராக அவிழ்த்து விட்டார். அவர்கள் எருசலேமை அழித்தார்கள். ஆலயத்தை உடைத்து அழித்து எரித்தார்கள். ஏனென்றால் அந்த யூத ஜனங்கள் தங்களுக்கு வந்த அழைப்பை நிராகரித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள், அசட்டை பண்ணினார்கள். அதனால வைக்கப்பட்டிருந்த அந்த கல்யாண பந்தி அது தாமதப்படுத்தப்பட்டது. ஏனென்றால் இந்த விருந்தாளிகள் வரவில்லை. காலையில இந்த கல்யாணம் வைக்கப்பட்டிருந்தது, ஆனால் அது நடக்கவில்லை. நாம் இந்த வேதத்தை தொடர்ந்து படிக்கும்போது தான் நமக்கு தெரியும் எப்ப அந்த கல்யாண பந்தி நடக்க போகுது. அந்த நிராகரித்த அந்த விருந்தாளிகளை அழித்த பிறகு சகோதரனே சகோதரியே யோசிச்சுக்குங்க, தேவன் அழைக்கும் போது அதை மறுப்பது என்பது ஒரு பயங்கரமான காரியம். அது இன்சல்ட், அவரை அவமானப்படுத்துறது. தேவன் உங்களை வீட்டு தன்னுடைய காரியத்துக்காக அழைக்கும் போது நான் வரலன்னு சொல்லுவது தேவனை அவமானப்படுத்துவது. அப்படித்தான் அவர் எடுத்துக்கொள்ளுகிறார். அதுதான் உண்மை. அடுத்த 8 9 10 வாசிங்க. அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரனை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமா இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதுக்கு அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்தைகளே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார். அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு வழிகளிலே போய் தங்கள் கண்ட நல்லோர் கொல்லோர் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்துகளால் நிறைந்தது. இங்க இந்த யூத ஜனங்கள் மறுத்ததுனால இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள்ட்ட போனாரு.
நவ் கோ இன்டு ஆல் த வேர்ல்ட், உலகமெங்கும் போங்க, எல்லா தேசங்களிலும் சீஷர்களை உண்டாக்குங்க. அதான் பண்ணார். ஏன்னா முதல் விருந்தாளிகளுக்கு அவர்களுக்கு கொடுத்த அழைப்பு நிராகரிக்கப்பட்டதுனால எல்லாம் எவ்வளோ தூரத்தில் இருக்க அங்க மூல முடுக்கில் இருக்க ஜனங்களை எல்லாம் கூட்டத்தை எல்லாம் கூட்டுவா, எங்க தூரத்தெல்லாம் போய் வழிகளிலும் வீதிகளிலும் இருக்கிறவர்களை. கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. அவங்க எல்லா எல்லா தெருக்களுக்கும் போகிறாங்க, எங்கெல்லாம் ஆளுங்களை பிடிக்க முடியுமோ பிடிச்சிட்டு வராங்க. ஆக்சுவலாக இது இங்கிலீஷில் எப்படி இருக்குது, போத் பேட் அண்ட் குட், பொல்லாதவர்களும் நல்லவர்களும் இருக்குது. முதல்ல தமிழில் மாற்றி எழுதியிருக்குது. ஏன்னா அந்த அந்த பொல்லாதவர்களை முதல்ல போட்டிருக்கு நல்லவர்களுக்கு முன்பாக. ஏன்னா அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் நல்ல ஜனங்கள் கிடையாது. பொதுவாக பொல்லாதவர்கள்லாம் ஃபஸ்ட்டு ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. நான் அந்த அந்த கூட்டத்தில் நான் சேர்ந்தவன், கடவுள் இல்லைன்னு சொல்லி கொண்டிருந்தவன். என்னிடத்துல நன்மை என்று ஒன்றுமே என்கிட்ட இருந்ததில்லை. எந்த தேவனையும் நான் வணங்கினதில்லை. இப்படிப்பட்டவர்கள் தான் முதலாவதாக இந்த இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. The gospel is preached, it's the bad people that respond first. சுவிசேஷம், ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது மோசமான ஜனங்கள், பொல்லாத ஜனங்கள் தான் முதலாவதாக ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. இயேசு கிறிஸ்துவே சொன்னாரு, விபச்சாரிகளும் ஆயக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்துல முதலாவதாக வருகிறாங்க. இந்த மதவாதிகளுக்கு முன்பாக வருகிறாங்க. ஏன் தெரியுமா? ஏன் இந்த பரிசேயரும் சதுசேயரும் வேத பாரகரும் இவங்கெல்லாம் முன்னா வரலன்னா ஏன் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல? ஏனென்றால் அவர்கள் உள்ளுக்குள்ள நினைக்கிறாங்க நாங்க நல்ல ஆளுங்க ஏற்கனவே. அதான் அவங்களோட பிரச்சனை. நல்லவங்கன்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை நல்லவங்களா கூட இருக்கலாம். ஆனால் நல்லவங்க கெட்டவங்க எல்லாரையும் இந்த சுவிசேஷம், ராஜ்யத்தின் சுவிசேஷம் வரவேற்குது. 11வது வசனத்தில் இருக்குது, விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு. அப்ப என்னன்னு பாருங்க, இதுவும் நமக்கு அந்த கலாச்சாரம் புரியணும். அந்த கலாச்சாரத்துல அந்த நாள்ல ஒருவரை திருமணத்துக்கு, கல்யாண விருந்துக்கு நீங்க அழைக்கும் போது, அவங்க வரும்போது அவங்க சரியான கல்யாண உடுப்பு போடுவதற்கு இந்த அழைத்தவர் அவங்களுக்கு சரியான உடுப்பை கொடுக்கணும். வர்றவங்க அவங்களாம் வாங்க வேணாம். அந்த அழைக்கிறார் பாருங்க, அது அவருடைய ஹாஸ்பிட்டாலிட்டி. அவர் கொடுப்பார் அவங்க அழைக்கிற விருந்துக்கு அழைக்கிறவங்க. அப்ப இந்த மனுஷன் ஒருத்தன் போடாம இருந்தான் பாருங்க, அவன்கிட்ட பணம் இல்லாதனால போடாம இல்லை, வாங்கலன்னு இல்லை. அவன் பிரச்சனை என்ன? அவன் அவன் அனுமானித்து கொண்டான். என்னது? அந்த ட்ரெஸ் கொடுத்தாலும் கூட அவன் தான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸோடய உள்ள போய்க்கலான்னு நினைச்சான். அது ஒரு அசம்ஷன்ல வந்துட்டான், உள்ள வந்துட்டான். அதை அனுமானித்துட்டு என்னாச்சு? 11லேருந்து வாசிங்க. இப்ப திரும்பி அடுத்த 3-4 வசனம். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் மில்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இது எல்லாமே இந்த விருந்து என்பது தேவனுடைய ராஜ்யத்தை குறிக்குது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவன் உள்ள வந்தவன், அவனுக்கு இன்விடேஷன் வந்திருக்குது, அழைப்பு வந்திருக்குது. அவன் கையில அந்த அந்த திருமணத்துக்கான அந்த உடுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் உள்ள சும்மா போகலான்னு நினைச்சிட்டான். உள்ள வந்தவன் அப்படி வந்ததுனால அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளுக்கு அவன் தள்ளப்பட்டான். நாம் தேவனோடு இல்லாத ஒரு உறவை நாம் இருக்கிறது என்று நினைத்தால் அது மிகவும் அபாயகரமான காரியம். அந்த திருமண உடை என்பது இயேசு கிறிஸ்துவ மேல வைக்கிற விசுவாசத்தினாலே நமக்கு கிடைக்கிற ரட்சிப்பு. அவருடைய நீதியின் சால்வை, நம்முடைய நீதி கிடையாது. ஏசாயா 61:10 யாராவது வாசிங்க.
அங்க எவ்வளவு சந்தோஷமான ஒரு செய்தி பாருங்க. யார் வாசிங்க, எடுத்தவங்க டக்குன்னு. ஏசாயா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டின் நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ஆமென், ஆமென். அதைதான் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதுதான் இந்த திருமணத்துக்கான உடை, வஸ்திரம், இரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை. இதை இந்த இந்த இரட்சிப்பின் வஸ்திரத்தையும் அதுக்கு மேல நீதியின் சால்வையும் போட்டு, என்னுடைய சுய நீதி அல்ல, இயேசு மேல நான் விசுவாசிக்கும் போது அவர் இயேசு கிறிஸ்துவின் நீதியை எனக்கென்று கொடுத்தார் பாருங்க, அந்த சால்வை. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நம்ம பாவத்தை எடுத்துக்கிட்டு அவர் நமக்கு நீதியை கொடுத்தார். நம்முடைய சொந்த சுய நீதி கிடையாது. நம்ம பண்ற மத சடங்காச்சாரம், சம்பிரதாயம் எல்லாம் இந்த டிராமாலாம் கிடையாது. நாம செய்யற பெரிய எவ்வளவு நல்ல மேக்சிமம் முயற்சி செய்யறோமே, அது கிடையாது. இயேசுவின் விசுவாசத்தை இயேசுவின் நீதியை நான் விசுவாசத்தினால சுதந்திரித்து, அவர் எனக்கு கொடுத்த சிலுவையில என்னுடைய பாவத்துக்கு பதிலாக நீதியை சம்பாதித்து கொடுத்ததை நான் பெற்றுக்கொள்வது. He was made sin. பாவம் அறியாத அவர் நமக்காக பாவம். அதற்கு பதிலாக we might be made righteous. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த வசனம். 2 கொரிந்தியர் 5:21. God made Jesus, who knew no sin, to be sin for us, that we ourselves might become the righteousness of God in him. நீங்க, நானே அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி. நீதிமான் இல்லை, நானே நீதியாகும்படி. அவர் பாவமானார், நான் நீதியானேன். ஆமென். We were reckoned righteous with his righteousness. இது ஒரு அழகான ஒரு இதுக்காக இருக்கு. பூரிப்பாய் மகிழ்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் பல காரியங்களில ஒரு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை இருக்குது. அப்படின்னா இந்த கல்யாண விருந்துக்குள்ள, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கும் போது உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற இந்த கந்தையான சால்வையை உடுத்தி கொண்டிருந்தால், நுழையும் போதே கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், அதை எடுத்துறியா, நான் என்னுடைய சுய நீதியை கொடுக்கிறேன், என்னுடைய நீதியை கொடுக்கிறேன், அந்த சால்வையை நீ போட்டுக்க. எனக்கு முன்பாக இந்த பந்திக்கு நீ வரும்போது எந்த வெட்கமும் இல்லாமல், எந்த விதமான தயக்கமும் இல்லாமல், நீ என்னுடைய சால்வையை உடுத்திருக்கிறதுனால நீ தைரியமாய் உள்ள வரலாம். நான் அடிக்கடி ஷேக் வீட்டில் போய் சாப்பிடுவேன். அங்க சரியான ட்ரெஸ் போட்டிருந்தா தைரியமா போகலாம். நான் இந்த பாத்ரூம் ஸ்லிப்பர் போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க, உள்ள போக முடியாது. அங்க என்ன மாதிரி ஷூ போடணும், என்ன மாதிரி ஜாக்கெட் போடணும், அதுக்கு இருக்குது. அப்ப இவர் சொல்றாரு இந்த ஏசாயால, நான் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கூர்ந்திருக்கிறது. தினம் காலையில எத்தனை பேர் நம்ம மகிழ்கிறோம்னு தெரியல. தினம் ராத்திரி எவ்வளவு பேர் மகிழ்கிறோம்னு தெரியல. நமக்கு பல பேருக்கு பல காரியங்களிலே கவனம் இருக்குது. ஆனால் இந்த ஒரு சத்தியத்துக்குள்ள நம்ம நுழையும் போதெல்லாம் நமக்கு பூரிப்பு வரணும். அப்படித்தான் போட்டிருக்கு. பூரிக்கிறேன், பூரிப்பாய் மகிழ்கிறேன். I am greatly rejoice in the Lord. My soul shall exult in my heart, in my God. என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. ஏன்? நான் போட்டிருக்க, எனக்கு ட்ரெஸ் கொடுத்துட்டாரு, உள்ள வந்துட்டேன். ஆமென். நம்முடைய நம்முடைய நீதி எல்லாம் கந்தையும் குப்பையுமா இருக்குது. They are in filthy rags, just unattractive. Amen. இந்த வெட்டிங் பிரேக்ஃபாஸ்ட்ல வரும்போது எல்லாரும் உள்ள இருக்கிறவங்க எல்லாம் அழகான வஸ்திரம் தெரிஞ்சிருக்காங்க. ஆனா நீங்க நினைக்கிறீங்க, வெளியே இருந்து பார்த்துட்டு, ஐயா உள்ள போனா பவுலும் பேதுரும் இவங்கெல்லாம் உட்கார்ந்துருக்காங்களே, நான் எப்படி போக முடியும்? ஆனா வாசல்ல இருக்கிற ஊழியக்காரன், சுவிசேஷ ஊழியக்காரன் சொல்றான்,
ஐயா நீ போட்டிருக்கலாம் எடுத்துரு, உனக்கு நாங்க ராஜாவுனுடைய சால்வை உனக்கு வச்சிருக்கேன், நீ போட்டுட்டு உள்ள போலாம். நம்ம எல்லாருமே இங்க இருக்கிற எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் நீதியின் சால்வை தான் உடுத்திருக்கோம். ஒருத்தருமே பக்கத்துல இருக்கிற பார்த்தீங்கன்னா இந்த 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 நாட்டில் எனக்கு ரொம்ப அதுதான் பிடிக்கும். ஷேக்காக இருந்தாலும் சரி, எல்லா லோக்கல்ஸும் உட்காந்துருந்தாங்கன்னா எல்லாரும் ஒரே ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஒருத்தர் வந்து ரொம்ப அழகா அப்படிலாம் இல்லை, ஒரே ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு தலையில எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் வந்து இன்னொருத்தரோட சுப்பீரியராக இருக்க முடியாது. அதுதான் நம்ம இந்த பந்தியில் பார்க்க போகிறோம். எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நீதியை உடுத்திருப்போம். நீ மற்ற கிறிஸ்தவரோட நீ பெரியவன் நினைச்சா, நீ அவங்களோட நீதிமான் நினைச்சா, நீ வந்து இயேசுவின் நீதியின் சால்வை நீ உடுத்தலைன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா அதை உடுத்தியிருந்தா நீ அவரையும் பார்ப்ப, அவரும் அதே தான் உடுத்திருக்காருன்னு உனக்கு தெரியும். இந்த அடுத்த விருந்துக்கு வரப்போகிறோம். நம்ம இந்த விருந்தில் நம்ம கற்றுக்கொண்டதை நம்ம மனசில் வச்சுருப்போம் வருகிற வாரம் வரைக்கும். நான் எப்படி வருகிறேன், வருகிற அந்த அழைப்புக்கு நான் எப்படி போகிறேன், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகும்போது நான் எந்த விதமான தகுதியோடு போகிறேன், இதையெல்லாம் யோசிச்சுட்டு இருப்போம். இதை குறித்து மகிழ்வோம். என்றால் இது மகிழ்ச்சியின் செய்தி, எச்சரிப்பின் செய்தி. எச்சரிப்பின் செய்தி, நீ உங்க நீதியிலேயே உங்க அந்தஸ்து உங்க இதுல உள்ள போலான்னு பார்த்தீங்கன்னா அது எச்சரிப்பு சத்தம். உங்களை வெளியே கொண்டு வந்து போட்டுருவார். அப்படிதான் போட்டிருக்கு. அது கந்தையா இருக்கு. நீங்க நினைக்கலாம் அது ரொம்ப அழகா இருக்குன்னு. ஆனால் பிதாவாகிய தேவன் உள்ள இருக்கார் பாருங்க, அவருக்கு அது கந்தையா தெரியுது. ஆனால் நீங்க உள்ள இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இயேசுவின் ரத்தத்தினால ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பின் சால்வை மாத்திரம் இல்ல, நீதியின் சால்வையும் கொடுத்திருக்கிறார். கல்யாண வஸ்திரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். யூ ஆர் ரெடி, யூ ஆர் ரெடி, யூ ஆர் ஆல்ரெடி இன்சைட் த கிங்டம். இது எனக்கும் உங்களுக்கும் தினந்தோறும் அதிக சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். ஆமேன். அதிக உற்சாகத்தை தர வேண்டும், அதிக மகிழ்ச்சியை தர வேண்டும். ஆமேன்.